என்னது கோவிந்தா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? 100க்கு 100 உண்மை முதலாளி. நான் என்னோட 2 கண்ணாலே அவங்கள வயலூர்ல பார்த்தேன். அவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களே தான். சபாஷ். ஊர் வயலூர், ராஜ பரம்பரையை சேர்ந்த கடைசி வாரிசு ராமராஜோட பொண்ணு, பேரு சீதா தேவி. ஆமா முதலாளி, அவங்க அப்பன் சத்தியம் பண்ணி சொன்னான், ஒரு மகாராஜாவுக்கு தான் தன்னோட பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு அடிச்சு சொன்னான். சரி, நீ போய் வேலையை பாரு. சரி முதலாளி. ஒரு மகாராஜா தான் மாப்பிள்ளையா வேணுங்கிறானா? முதலாளி, முதலாளி. என்ன வந்துட்டீங்களா? எப்ப நீங்க ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நான் எப்ப வந்தா உனக்கு என்ன? அது அது வந்து நம்ம என்ன என்ன சொல்ற நீ? அது நம்ம ராஜா. ராஜா? எந்த ராஜா? ஓ ராஜாவா? ஒரு வேலையை வெளியே அனுப்பி வச்சிருக்கேன். எப்போ வருவாரு? வருவான். எப்ப வேலை முடியுதோ அப்ப வருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து பாரு. இப்ப நீ வெளியே போ. போயிட்டு வராத போ. முதலாளி, 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 இங்க இருக்கையா? முதலாளி, இங்க வேணாம். முதலாளி, முதலாளி. இப்படி எதுக்காக என் வீட்டுக்கு வந்த? அது அது என் மாமனார் இருக்கார்ல. மாமனார்? யார் உன்னோட மாமனார்? அதான் நம்ம கோயில் வியாபாரி ராமராஜ். அதுக்கு என்ன? அவர் எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு பட்டியல் போட்டு கேட்கிறாரு. அது பார்க்க ஆசையா இருக்குங்கிறாரு. ஆசையா இருக்குங்கிறா? உடனே நீ பயந்துகிட்டு ஓடி வந்துட்டியா? ஆமா முதலாளி. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க முதலாளி? இங்க நீ வரக்கூடாதுன்னு. இப்ப நீங்க வந்தது யாருக்காவது தெரிஞ்சா நம்ம போடுற நாடகம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அப்புறம் அந்த கோயில்காரனை எப்படி ஏமாத்துறது? எப்படி ஏமாத்துறதா? ஒரு வேலை செய். அவனை இந்த ஊரை விட்டு வெளியே அழைச்சிட்டு போய் இருக்கிற வயலெல்லாம் காட்டு. சுத்தி இருக்கிற வயலெல்லாம் நம்மளுதான் போய் சொன்னா அந்த கிறுக்கனும் நம்பிடுவான். நம்ம பிரச்சனை தீந்துரும். புரிஞ்சுதா? எல்லாம் நம்மளுதான் சொல்லுமா? சரி முதலாளி. அந்த வயக்காட்டோட முதலாளி ஏதாவது கேட்டானா? நம்ம ராமராஜ் பைத்தியம்னு சொல்லிடு. நம்ம ராமராஜ் ஏதாவது கேட்டானா? அந்த வயக்காட்டோட முதலாளி பைத்தியம்னு சொல்லிடு. எல்லாம் பைத்தியம். இது நம்ம ஐடியா தான். முதலாளி எதுவும் இப்ப கேட்காத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ரொம்ப கேள்வி கேட்கிற நீ. எங்க அப்பா தானே, நீ ரொம்ப கிட்ட போயிட்ட. நீ போ முதலாளி. முதலாளி போ போ. பாத்தீங்களா மாமா? இந்த மரத்துல இருந்து அதோ அந்த மலை வரைக்கும் உள்ள வயல் பூரா நம்மளுதான். எல்லாம் நம்மளுதான். அப்ப அது இந்த வயலா? இதுவும் நம்மளுதான். அதுவும் நம்முடைய. அந்த வேலைக்காரர்கள் யாருடைய ஆட்கள்? எல்லாம் நம்ம வேலைக்காரங்க தான். அப்படியா? நம்மளுக்கு. இந்த வயல் நம்முடையது, இதுவும் நம்முடையது. அப்பொழுது எப்படி இடையில் பாதை வந்தது? இது நாம் போட்டுதான். ஜனங்க போக்குவரத்துக்காக. ராஜாவோட கடமை ஜனங்களுக்கு சேவை செய்யறதானே. இது நீங்கள் சொல்லவில்லை, உங்கள் முன்னோர்கள் ரத்தம் சொல்லுகிறது. சபாஷ் மாப்பிள்ளை, மிக்க சந்தோஷம். உங்கள் வயலை நமக்கு பிடித்துள்ளது, வழிமுறையும் பிடித்துள்ளது. ஆகா, இன்று முதல் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்களா? ஆம், கொஞ்சம் வேலையாட்கிட்ட பேசிவிட்டு. சரி, வேண்டாம் வேண்டாம். அப்புறம் 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 பேசிக்கலாம். வாங்க. வண்டி எடு. என்னங்க என்னங்க, அநியாயம் நடந்து போச்சு. அநியாயம்? யாருக்கு? சீதாவுக்கு தான். சீதாவுக்கா? யார் அநியாயம் செஞ்சாங்க? அத பண்ணவங்களுக்கு தான் தெரியும். தப்பு நடந்து போச்சுங்க. ராமனோட சாயம் வெளுத்துருச்சு. என்ன சொல்ற? போலி ராமனை சீதா கிட்ட சேர்த்து வச்சுட்டாங்க. இது பாருங்க. இப்போ நீ இந்த ராமனை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா? பின்ன நீங்க வேற எந்த ராமன் நினைச்சீங்க? ஒண்ணு இல்ல. என்னங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம கடத்தருக்கு போய் வேற சில வாங்கிட்டு வரலாங்க. ஓ, தாராளமா தாராளமா வாங்கிட்டு. ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். சரியா இருக்கா? ஏய் சந்திரா, அங்க பாரு. ஒரு ஆளு இப்பதான் காரை விட்டு இறங்கி கடைக்குள்ள போறாரு. அவர் பாக்குறதுக்கு ஒரு ராஜா வாட்டா இருக்காரு. இந்த பொண்ணு, கார்ல கை வைக்காத. இது ராஜா சாரோட கார், தெரியும்ல? ராஜா சாரா? இஸ் ஐனஸ் மகாராஜா ராஜேந்திர குமார் வந்திருக்கார். அவரோட போன அந்த பொண்ணு யாரு? அவங்களா? அவரோட எக்ஸலன்சி. அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா எங்க மகாராஜாவுக்கு மகாராணின்னு அர்த்தம். அவங்க வீடு எங்க இருக்கு? காந்தி ரோட்ல பெரிய பங்களா அவருதான். அதோ ஐயா வந்துட்டார். போங்க போங்க. ராஜா, 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 இத்தனை நாளா நீ எங்க இருந்த ராஜா? வெளியூர் போனது இந்த சந்திரா அடியோட மறந்துட்டியா? யாரு யாரு இந்த பொண்ணு? எப்படி நீ திடீர்னு பணக்காரனா மாறிட்ட? ராஜா, என்ன ராஜா, கையெடு. உனக்கு வெக்கமா இல்ல? என்ன, நான் வெக்க இல்லாதவளா? உண்மையிலே உனக்கு என்ன தெரியாது? பைத்தியமானி தலை. நான் பைத்தியமா? காசு பணம் வந்தது உனக்கு தான் பைத்தியம். என்ன பைத்தியம் சொல்றியா? என்ன பைத்தியம்?
இருக்கியான்னு சொன்ன உன்னை விட மாட்டேன். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். உனக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் ராஜா. அவர் தான் பேரை ராமராஜ் மகாராஜான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய ஒரே பொண்ணோட பேரு சீதா. அவர் மனைவி பேரு கங்கா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? பெரிய பொண்ணு தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. எந்த ஊர் சார் அது? குலசேகரபுரம். குலசேகரபுரம். அந்த ஊர் ராஜா தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. குலசேகரபுரமா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இங்கதான் சார். இப்ப அவங்க காந்தி ரோட்ல இருக்கிற பங்களாவுல இருக்காங்க. ஓகே, நீங்க கொஞ்சம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். அந்த மூட்டையெல்லாம் வண்டியில எடுத்து எல்லாத்தையும் தோட்டத்தில் கொண்டு போய் எடுத்து. புரியுதா? நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் ஐயா. ஏன், என்ன விஷயம்? யார் நீங்க? என்னது, நான் யாரா? எம்மை பற்றி தெரிந்தால் பூமி பிளந்து அதனுள் விழுந்து நீ பாதாளத்திற்கு சென்று விடுவாய். என் பெயர் விஜயபுரம் ராம்ராஜ் மகாராஜா. உங்கள் முதலாளி குலசேகரபுரம் மகாராஜாவுக்கு பெண் கொடுத்த சம்பந்தி நான். என்னது? ஏன் முதலாளி குலசேகரபுரம் மகாராஜாவா? ஆம், இந்த வயல்வெளிகளின் முதலாளி அவர்தான். இவற்றை கண்காணிக்க இப்போது யாம் வந்துள்ளோம். எமது அனுமதி இல்லாமல் இங்கிருந்து ஒரு கோழி கூட பறக்காது. எம் அனுமதி இல்லாது நீ வேலையை துவங்கி விட்டாய். தோப்பு காரணம் போடு, போடு. என்னையா நீ? உன் மண்டையில என்ன மூளையே இல்லையா? ஏன் இப்படி கண்டபடி வளர்ற? இந்த வயலுக்கு சொந்தக்காரன் நான் தான். ஏன் பொய் சொல்லுகிறாய்? எமது ஜமீன் இடத்தை அபகரித்து எம்மை ஏமாற்ற நினைக்கிறாயா? அயோக்கியா, மடையா, தொலைத்து விடுவேன். ஏய், மரியாதையா பேசு. இல்லை என்றால் என்ன செய்வாய்? உடனே விடத்தை விட்டு செல்லவில்லை என்றால் எமது சிப்பாய்களை கூப்பிட்டு உண்மை நாராக கிழித்து விடுவேன். முதல்ல இவனை கிழிக்கிறாய். மரியாதையாக சரணடைந்து விடுங்கள். யாரங்கே? ஐயோ, யாரும் இல்லையே. வாங்குறீங்க. என்னது? மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, யாரங்கே? யாரங்கே? இந்த ராஜாவின் அலங்கோலத்தை காணுங்கள். மாப்பிள்ளை. யார் நீ? ஏய் குர்கா, இவனை வெளியே தள்ளு. நான் தான் உமது மாமனா மகாராஜா ராம்ராஜ் சக்கரவர்த்தி. அட நீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? அவமானம் ஏற்பட்டு விட்டது. நான் போரில் தோற்று விட்டேன். யார் உங்களை இப்படி வதச்சது? அதை பிறகு சொல்கிறேன். முதலில் போலீசுக்கு போன் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்றால் உங்கள் சொத்துக்கள் முழுவதும் கொள்ளையடிக்கப்படும். போலீசுக்கு போன் பண்ணுங்கள். உங்களை வதச்சது யாருன்னு சொல்லுங்க, என்ன குழப்பாதீங்க. சொல்லுகிறேன், அவசரப்படாதீர்கள். எனக்கு அரண்மனையில் உட்கார்ந்திருக்க பிடிக்காததா? உமக்கு சொந்தமான வயல்வெளியை பார்த்து குளுமையாக வீசும் காற்றை ரசிக்க நான் வயல்வெளிக்கு சென்றேன். அப்பொழுது வேறு யாரோ வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அங்கே வேலை செய்யக்கூடாது என்றே கேட்கவில்லை. என்னை உதைத்தார்கள். பார்த்தாக என்னை கழட்டி விட்டார்கள். நான் என் கோழியை திருடிய சூரியனாயை கூட இப்படி அடித்ததில்லை. என்னை பின்னி விட்டார்கள். போன் போன் எங்கே? போன் எங்கே? யார்? உங்களை பார்க்கறதுக்கு 4-5 பேர் வந்திருக்காங்க. எம்மையா? யார் அவர்கள்? வரச் சொல். என்னங்க, நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணது விடுங்க. அங்க வந்திருக்கிறவங்கள பாருங்க. நான் போய் உங்களை வதச்சு உங்களை போடுன்னு போட்டு உங்க காலடியில கொண்டாந்து தள்ளுறேன். ஓகே? மிக்க சந்தோஷம். வாருங்கள். வாங்க வக்கீல். வாருங்கள். வணக்கம் ராமராஜ சார். வணக்கம் மணிவாசகனாரே. முன்சீப், எல்லோரும் சுகமத்தையில் அமருங்கள். உட்கார். இவர் யார்? இவர் பெரிய வக்கீல். பேரு மகேந்திரகுமார். இவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னதால அழைச்சிட்டு வந்தோம். வணக்கம். உங்க Dress ஏன் இப்படி அலங்கோலமா கிழிக்கப்பட்டிருக்கு? முரடர்கள் சில பேர் ஒன்று சேர்ந்து எமது உடையை கிழித்து விட்டனர். சரி, அந்த விஷயத்தை சொல்லுங்கள். ராம்ராஜ் மகாராஜாங்கிறது நீங்க தானே? ஆம், விஜயபுரம் ராஜ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ராஜா நானே தான். சீதா தேவி உங்க பொண்ணு தானே? ஆம். ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு. தயவு செய்து உங்க பொண்ணை கொஞ்சம் வர சொல்றீங்களா? எங்கள் ராஜாங்கத்தில் ராஜகுமாரிகள் அடுத்தவர்கள் முன்னால் வரமாட்டார்கள். சொல்ல வேண்டியதை இப்பொழுது என்னிடம் சொல்லுங்கள். நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு உங்க பொண்ணை கூப்பிடுறீங்களா? பார்க்க நல்ல மனிதர்கள் போல் உள்ளீர்கள். பாரத்தை அவன் மேல் போட்டுவிட்டு இப்பொழுது அழைக்கிறேன். ராஜகுமாரி சீதா தேவி, ராஜகுமாரி சீதா தேவி. நாம போட்ட நாடகம் இப்ப கை கூடிடுச்சு. என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த அந்த நல்ல நேரம் எங்க அப்பன் தன்னான்னு இப்பதான் வந்து சேர்ந்திருக்கு. என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் நிறைவேற போகுது.
இந்த பங்களா முழுக்க பணத்தால நிரம்பி வழிய போகுது. ஏன் இப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. நம்ம நாடகம் எங்க வெளியாயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் தர்மடி தான் வாங்க. நீங்க என்னமோ ராவண நாட்டம் சிரிக்கிறீங்களே. வாய மூடு. என்ன ராவண மாதிரி சிரிக்கிறேங்கிறியா? எங்க அப்பன் தன்னான காலம் ரொம்ப கெட்டு போச்சு. கெட்டு போன இந்த கலியுகத்துல ராமனோட பிளான் ஃபெயிலியர் ஆகலாம், ஆனா ராவணனோட பிளான் ஃபெயிலியர் ஆகாது. அதனால இந்த நித்யானந்தம் எப்பவும் தோல்வி அடைய மாட்டான். உங்க மருமகன் குலசேகரபுரம் மகாராஜா இப்ப எங்க இருக்காரு? ஏதோ வேலையாக வெளியே போயிருக்கிறார். பெரிய மனிதர், கொடுத்து சிவந்த கரங்களை உடையவர். அவர் தர்மதுரை. அது மட்டுமல்ல, அவர் ஒரு அதிசய பிறவி. அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சந்தோஷமான செய்தியை சொல்றப்போ அவரும் இருந்தா நல்லா இருக்கும். சந்தோஷமான செய்தியா? ஆமா, மறைந்த விஜயபுரம் மகாராஜா ஒரு உயில் எழுதி வச்சிருக்கார். அவர் எழுதி வச்ச உயில் படி இன்னைக்கு அவருடைய எல்லா சொத்துக்களுக்கும் உண்மையான வாரிசு உங்க பொண்ணுதான். இந்தாங்க ராஜாவோட உயில். அப்படி என்றால் கோழி வியாபாரி கோடீஸ்வரனாக்கி விட்டேனா? கண்டிப்பா. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுங்க. இப்ப இந்த சொத்து சந்தோஷத்தை தரதை விட இதை கட்டி காப்பாத்தி வச்சுக்கிற பொறுப்பையும் பல பிரச்சனைகளையும் கொண்டு வரும். சீதாதேவி, இந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடுங்க. எங்கள் பரம்பரையில் கையெழுத்தா? எங்கள் ராஜபுத்திர குடும்பத்தில் மகாராஜாக்கள் கையெழுத்து போட மாட்டார்கள். கை நாட்டுத்தான் வைப்பார்கள். நான் உங்களை போட சொல்லல, அவங்கள தான் போட சொன்னேன். ராமராஜ் சார், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு சொல்லி அனுப்புங்க, நான் உடனே வர்றேன். ஹலோ, நான் கோவிந்தன் பேசுறேங்க. ஆ, இன்னைக்கு அந்த வக்கீல் இங்க வந்திருந்தாரு. மகாராஜாவோட உயிர்படி எல்லா சொத்துக்களையும் சீதா கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஆஹா, ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கையா. யோ, உன் வாயில போன் வழியாவே சர்க்கரை அள்ளி கொட்டணும் போல இருக்கு. ஏய் கோவிந்தா, உங்ககிட்ட ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னேன்ல, உடனே நிக்கி அந்த வேலையை முடிச்சிடு. சரி முதலாளி. சபாஷ். அடாடாடாடா, எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கையா. எனக்கு இனிமே ஒரு கவலையும் இல்ல. உன்னோட வேலையும் முடிஞ்சிடுச்சு. ராஜா, உன் வேஷத்தை நீ கலைச்சிடலாம். என்ன சொல்றீங்க? இன்னுமா புரியல? என்ன ஆளுங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுடா. குட்டி பால் குடிச்ச பசங்களால தாய்ப்பால் குடிச்ச என்ன ஒண்ணும் ஆட்ட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கடா. வழக்கு தலையா, நான் ஒரு புலிக்குட்டிடா. என்ன ஜெயிக்கவும் தாத்தனால முடியாதுடா. மூளை கட்ட முண்டம். என்ன கட்ட முண்டம்? மூளை கட்ட முண்டம். சீதா, 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 லட்சுமி, ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் தண்ணி கொண்டா. இத கொண்டு வரேங்க. சீதா, 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 உனக்கு ஒண்ணாகலையே? என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவங்க எதுக்காக என்ன கொல்ல நினைக்கிறாங்க? அவங்கள நான் என்ன பண்ண? ஏங்க, இந்த சொத்துக்கள் தானே என்னை தொடர்ந்து வர ஆபத்துக்கு காரணம். என் மன நிம்மதியா போயிடுச்சுங்க. உன்னையே கொலை பாக்குறாங்கன்னு தெரியல. உன்னை கொன்னுட்டா உங்களுக்கு எப்படி சொத்து கிடைக்குன்னு எனக்கு தெரியல சீதா. குலசேகரபுரம் ராஜான்னு பொய் சொன்னது நீதானா? சீதா உன்னைத்தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா இல்ல? சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு நித்யானந்த இவ்வளவு வேலை பண்ணிருக்கானா? ஆமா வக்கீல் சார், நான் நித்யானந்த கிட்ட ஒரு உண்மையான ஊழியனா இருந்து வேலை செஞ்சேன்.
அவன் சொன்ன வேலையெல்லாம் உடனே செஞ்சு முடிச்சிடுவேன். முடிக்காம எதையும் விட்டதில்லை. ஆனா அவன் ஈவன் இருக்கு இல்லாம அவனோட சுயநலத்துக்காக புத்திசாலித்தனமா ஏமாத்தி என்ன நடிக்க வச்சான். ஆனா அந்த பொண்ணு சீதா அவளோட கள்ளங்கபடம் இல்லாத அன்பால என் மனசு மாத்திட்டா. இப்போ சீதாவை நான் தான் ஆபத்துல இருந்து காப்பாத்தாகணும். ஆனா வக்கீல் சார், ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியல. சீதாவை தீர்த்து கட்டிட்டா நித்யானந்தத்தால சொத்துக்களை எப்படி அடைய முடியும் சார்? அவனை புரிஞ்சுக்கவே முடியல. அவனோட பிளான் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரி, கண்டுபிடிப்போம். இந்த நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அந்த நித்யானந்தம் உங்ககிட்ட ஏதாவது பேப்பர்ல கையெழுத்து வாங்கினானா? ஏதோ சில பத்திரங்கள்ல என்னோட கட்டவரை ரேக வைக்க சொன்னான். ஐ சி. இப்பதான் எனக்கு புரியுது. அவன் உன்னோட மனைவி சீதாவை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்க. சட்டப்படி விஜயபுரம் ராஜாவோட சொத்துக்கள் உனக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் உன்கிட்ட வாங்கின கை நாட்டை வச்சு உன்கிட்ட இருந்து சொத்துக்களை அபகரிச்சு தனக்கு சொந்தமாக்கி நினைச்சிருக்கான். ராஜா, அந்த பத்திரம் இனிமே அவங்ககிட்ட இருந்தா உன் மனைவியை கொண்டுடுவான். உன் மனைவியோட உயிரை காப்பாத்தணும்னா முதல்ல அந்த பத்திரத்தை அவங்ககிட்ட இருந்து கொண்டு வந்துரு. நான் அவன்கிட்ட இருக்கிற என் கை நாட்டு போட்டு பத்திரங்களை எப்படியாவது கொண்டு வந்துடுறேன். இந்த முயற்சியில என் உயிரே போனாலும் பரவாயில்ல. என் மனைவி சீதாவுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். குட். போயிட்டு வரேன் சார். ராஜா, ஒரு நிமிஷம். நீ இந்த உண்மைய உன்னோட மனைவி சீதா கிட்டையும் மறக்காம கண்டிப்பா சொல்லிடு. நீ மனைவி கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சா அவ உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிருவா.